ஸோ இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? மகர ராசிக்கு 7.5 சொன்னாங்க. 7.5 வருஷம் மகர ராசிக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் எங்களுக்கு என்ன டவுட்னா, எங்களுக்கு 7.5 நடக்கா அப்படின்னு டவுட்டில் காதல் திருமணம் கை கூடுமா கடகராசிக்காரர்களுக்கு? அதாவது காதல் அப்படின்னு சொன்னாலே கடகத்துக்கு அப்பா வழி அம்மா வழி சொத்துக்கள் எல்லாம் வந்து சேரும், நல்லா காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டம் கரெக்டாக இருக்குமா? அதாவது பூர்வீக சொத்துன்னு சொல்லக்கூடிய அப்பா சொத்து அம்மா சொத்து, இந்த சொத்துக்கள். குரு பெயர்ச்சி காலத்துல எந்த கடவுள் வழிபாடு இன்னும் இவங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும்? பொதுவாகவே கடகராசி அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நீர் ராசி. இப்போ நீர் ராசிங்கும் போது ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, வாழ்க நலமுடன் டிஜே சுந்தரபாண்டியன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா. சந்தோஷம் சார். பொதுவாகவே நம்மளோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி கிரகங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் அந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. அதுவும் குரு பகவான் அப்படின்னு சொல்லும் போது அது இன்னுமே நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அப்படிங்கறத வந்து குரு பகவான் டிசைட் பண்ற இடத்துல இருக்காரு இல்லையா? சோ இப்ப குரு பகவான் குரு பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்கு சார்? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நவ கிரகத்தில் சுப கிரகம் குரு பகவான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கும். ஆனால் அந்த குரு பகவான் மட்டும் ஒரு ராசியை விட்டு கடந்து வர்றாருன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். அப்பாடி குரு பயிற்சி வருதப்பா, இனிமேலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா எதுக்காக அந்த எண்ணம் வருதுன்னா, இப்போ வந்து 9 கிரகங்கள் சொல்கிறோம். இந்த 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகு பகவானும் கேது பகவானும். அவங்க ஒரு நிழல் கிரகமாகவே ஒரு சர்ப கிரகங்களாகவே கருதப்படுறாங்க. ஸோ மித்த 7 கிரகங்கள் சொல்கிறோம். இந்த 7 கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே கிரக ரீதியாக பார்க்கும்போது 7 கிரகங்களில் மிக ஒரு சுபர் அப்படின்னா அது நம்ம குரு பகவான் மட்டும்தான். ஸோ இந்த குரு பகவான் மட்டும்தான் முழுமையான சுபராக இருக்கார். அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் குரு பகவான் கொடுக்கார். அதனால தான் அவர் கொடுக்கார். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் குரு பயிற்சியானது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, குரு பகவான் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசியை கிடக்க 1 வருடம் எடுத்துக்கிறாரு. ஓகே. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிசாரமாக முன்னாடி போவார், பக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் இருந்தாலும் அவருக்கு அந்த இடத்த விட்டு கடந்து வர்றதுக்கு 1 வருஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் தற்போது 4ஆம் இடமான காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடகராசிக்குள்ள வரும். இந்த கடகராசி என்பது வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு மிகவும் பிடிச்சமான ராசி. கடகராசி தான் நம்ம குரு உச்சமடைகிறார். ஸோ தனக்கு பிடிச்ச வீட்டில் போய் நம்முடைய மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு மகிழ்ச்சியோடு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இருக்க போகிறதுனால தான் நம்ம எல்லாருமே இந்த குரு பயிற்சியை ரொம்ப எதிர்பார்க்கும். இது வந்து 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் ஒரு சுற்று அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ ஒரு சுற்று சுற்றி அவர் இப்போ வந்து இங்கே உள்ளே வராரு. ஸோ மக்கள் அனைவருக்குமே மாற்றங்களும் ஏற்றங்களும் மகிழ்ச்சியும் சந்தோஷங்களையும் நிலையாக தரக்கூடிய அமைப்பில் குரு பகவான் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருக்க போகிறார் என்பது உண்மை. கண்டிப்பா சார். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் சார். அடுத்ததா கடகராசிக்காரர்கள், பொதுவாகவே ஒருத்தரோட வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம், ஆனா எங்க வாழ்க்கையில மட்டும் ஏன்பா இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த குரு பயிற்சி காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் மகர ராசிக்கு 7.5 சொன்னாங்க. 7.5 வருஷம் மகர ராசிக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் எங்களுக்கு என்ன டவுட்னா, எங்களுக்கு 7.5 நடக்கா அப்படின்னு டவுட்டில் நம்ம கடகராசிக்காரங்க எத்தனை பேர் கேட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒரு 7.5 வருஷமாகவே எல்லா விஷயங்களும் போராட்டம். ஒன்றல்ல 2 இல்லை, சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே போனால் இந்த வீடியோ பேசுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேசலாம் கடகராசிக்காரங்க மட்டும். ஏன்னா அந்த அளவுக்கு போராட்டம். நம்பிக்கை வச்சு அன்பு வச்சு பாசம் வச்சு யாராவது ஒரு சரியான ஒரு அன்பு கிடைச்சிடாதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் தான் நம்முடைய கடகராசிக்காரங்க. அதாவது ஒரு குழந்தைய அம்மா எப்படி பாதுகாப்பாங்களோ
5 குழந்தை இருந்தாலும் அந்த 5 குழந்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த குழந்தை அந்த குழந்தை ஒரு வேற்றுமை பார்க்காம எல்லா குழந்தைகளுக்கும் உண்மையான அன்பை காட்டக்கூடியவங்க தான் அம்மா. ஸோ அதே மாதிரியே நம்ம கடகராசிக்காரங்க கூட இருக்கவங்க உறவுகள்கிட்ட ஜாதி, மதம், இனம், மொழி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் பார்க்கவே மாட்டாங்க. என்னை நம்பி வந்துட்டான் என் ஃப்ரெண்டு, என்னை நம்பி வந்துட்டான் என்னுடைய காதலர், என்னை நம்பி வந்துட்டார் என் காதலி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி இந்த பந்தங்களை கேர் பண்ணி கொண்டு போகிற அமைப்பு கடகராசிக்கு இயல்பாகவே உண்டு. ஒரு இடத்துல கொஞ்சம் அமைதியாக ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கடகராசிக்காரங்களாக தான் இருப்பார். ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க என்ன பண்ணலாம், அவங்கள எப்படி உயர்த்தி விடலாம் அப்படிங்கிற சிந்தனை கடகராசிக்கு இயல்பாகவே உண்டு. சுயநலவாதி என்ற ஒரு வார்த்தையை செஞ்சு பாருன்னா எனக்கு சுட்டு போட்டாலும் வராதுங்க, நான் பொதுநலவாதியாகவே இருந்துட்டு போகிறேன், ஏமாத்திட்டு போட்டோம், என்றைக்கா ஒரு நாள் என்னை உணர்ந்து வரமாட்டானா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய கடகராசிக்காரங்க. ஸோ அப்படிப்பட்ட கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் குரு பகவான் ஜென்மத்தில் வர, அப்போ ஜென்மத்தில் குரு வந்தால் வனவாசம் சொல்கிறீங்களே, அப்போ நாங்கள் இருக்கிற பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பிரச்சனை சந்திக்க போகிறோமா அப்படின்னு கேட்டால் உறுதியாக கிடையாது. ஏன்னா மற்ற ராசிகளுக்கெல்லாம் ஜென்மத்தில் குரு வந்தால் நிறைய விஷயங்களை நிதானம் கவனம்லாம், ஆனால் கடகராசிக்கு மட்டும் குதூகலம் சந்தோஷம்னு சொல்லலாம். ஏன்னா கடகத்தில் தான் குரு உச்சம் வராரு. உங்களுக்கு பிடிச்சவர், உங்களை ரொம்ப நேசிக்கிறவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வராரு, வந்து என்ன பண்ண போகிறாரு, அந்த மகிழ்ச்சி, ஐயா நம்ம பிடிச்ச வீட்டுக்கு கொண்டு சொல்லி அந்த மகிழ்ச்சியில் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சந்தோஷங்களை உறுதி செய்ய போகிறார், உங்களுடைய மனநிலையை உறுதி செய்ய போகிறார். மனசில் உள்ள எல்லா விதமான குழப்பத்துக்கும் ஒரு முடிவு கொடுக்கக்கூடிய தன்மையில் குரு பகவான் இருக்கார். வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி, அது என்ன நிகழ்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. வீடு கட்ட போகிறீங்களா, திருமணம் முடிக்க போகிறீங்களா, அதே போல் குழந்தைகளுக்கு எதோ பேர் வைக்க போகிறீங்களா, அல்லது மொட்டை போட போகிறீங்களா, இல்லை குழந்தை பெற்றுக்கிற போகிறீங்களா. ஸோ எனி ஒன் ஃபங்க்ஷன் எல்லாரையும் கூட்டு வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிற அளவுக்கு ஒரு சந்தோஷமாக குதூகூலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு குரு பகவான் உறுதியாக கொடுப்பார். கண்டிப்பாக சார். நான் இப்போ தான் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் காதல் திருமணம் கை கூடுமா அப்படின்னு கேட்கணுன்றதுக்குள்ளே நீங்களே சொல்லிட்டீங்க. அதையும் சொல்லிடுங்க, காதல் திருமணம் கை கூடுமா கடகராசிக்காரர்களுக்கு? அதாவது காதல் அப்படின்னு சொன்னாலே கடகத்துக்கு அது ரொம்ப ரொம்ப பொருந்தும். கன்னிக்கு எப்படி பொருந்தும் நம்ம சொல்லுவோமோ அது மாதிரி காதலுங்கிறது கடகத்துக்கு பொருந்தும். ஆனால் என்னென்னா காதலிக்கிற முன்னாடி கரும்பு அப்படியே ஜம்முன்னு அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி கடகராசிக்காரங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இந்த காதல் பண்ணி எப்போ போய் மாட்டுறாங்களோ அதுக்கடுத்து அவங்க கரும்பை வந்து மிஷினில் விட்டு சக்கையை சாரை தனியாக எடுத்துகிட்டு சக்கையை தூக்கி எறிவாங்களே, அதே மாதிரி கடகராசிக்காரங்கள காதலில் நிறைய சக்கையாக விழுந்த காலம் தான் அதிகம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் எவ்வளோ அடி வாங்கினாலும் நான் இந்த காதலை விட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி இவங்க 2 பேருடைய காதல் இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் வெற்றி பெறும். உண்மையான காதல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, போலியான காதல் துரத்தி விடக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் சிறப்பாக செய்வார். காதல் திருமணம் கைகூடி மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருமணம் சார்ந்த முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் கடகத்துக்கு அற்புதம், மகிழ்ச்சி என்பதை சொல்லலாம். கண்டிப்பாக சார். அப்பா வழி அம்மா வழி சொத்துக்கள் எல்லாம் வந்து சேருமா? ரொம்ப நல்லா காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, இந்த காலகட்டம் கரெக்டாக இருக்குமா? அதாவது பூர்வீக சொத்துன்னு சொல்லக்கூடிய அப்பா சொத்து அம்மா சொத்து, இந்த சொத்துக்கள் உறுதியாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. எவ்வளோ பெரிய வில்லங்கம் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இவங்களுக்கான சொத்து நேர்மையான முறையில், அதாவது வம்பு வழக்கில் இருந்தாலும் அது கேன்சல் ஆகி இவங்களுக்குரிய சொத்து இவங்க கையில் கிடைக்கும். அதே போல் அவங்க அப்பாவுக்கு ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையும் சரியாகி சாதனை புரியக்கூடிய வாய்ப்பு உறுதியாகும். கண்டிப்பாக சார். சாதனை புரிய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கடகராசிக்காரர்களுக்கு, கவலைப்பட வேண்டியதில்லைன்னு. குரு பயிற்சி காலத்தில் எந்த கடவுள் வழிபாடு இன்னும் இவங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும்? பொதுவாகவே கடகராசி அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நீர் ராசி. இப்போ நீர் ராசிங்கும் போது கடகம் அப்படிங்கிற அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சந்திரன், அப்போ பெண். அப்போ இவங்களுடைய வீட்டு பக்கத்தில் நீர்நிலைகள் சார்ந்த இடங்களில் அம்மன் கோயில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்படி பார்க்குறது என்ன சொல்லணும்னா, நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி பக்கத்தில் சாத்தூர் பக்கத்தில் உள்ள நம்ம இருக்கங்குடி மாரியம்மனை சொல்லலாம். இந்த இருக்கங்குடி மாரியம்மன் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரமாக இருப்பாங்க. அந்த ஆற்றங்கரையில் நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய இருக்கங்குடி மாரியம்மன் மிகப்பெரிய வலிமையான சக்தி கொண்டவங்க, கண் கொடி. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான இன்னல்கள் பிரச்சனைகள் சரியாகும்னு நினச்சா ஒன்று நம்ம இருக்கங்குடி மாரியம்மனை வழிபாடு செய்வது, அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கிணறு அல்லது ஆற்றங்கரை அல்லது கடற்கரை சார்ந்த பகுதியில் இருக்கிற அம்மன் வழிபாடு சரியான முறையில் ஃபாலோ பண்ணுவது சாதனை புரியக்கூடிய விஷயத்தில்
அம்மனுடைய அருள் பெற்று குருவுடைய பரிபூர்ண அருள் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ராசியில் கடகராசியும் ஒன்று. கண்டிப்பா. குரு பயிற்சி காலகட்டத்தில் 12 ராசிகளுமே அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எந்த வகையில் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது, எந்த கடவுள் வழிபாடு செய்யும் போது வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா.